Hello friends, welcome to English கத்துக்கலாம். நாம இன்னைக்கு be verbs ஓட செகண்ட் பார்ட். be verbs னா என்ன அப்படினு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம போட்டுருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல be verbs ஓட செகண்ட் பார்ட்டா be verbsல நம்ம past tense and future tense கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேசுறது be verbsல நம்ம எப்படி பேசுறது அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்க be verbs அப்படின்ற ஒரு வீடியோ முன்னாடி இருக்கு. அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப நல்லா புரியும். நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட்ஸ்னா என்ன நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். I, he, she, it, they, we, you. இந்த ஏழையுமே தான் நம்ம சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்ப I அப்படின்னா நான், I அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த be verb இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் past tenseல என்னன்னு பார்த்துடலாம். past tenseல be verb வரும்போது சப்ஜெக்ட்ஸ் ஓட ஆட் ஆகும்போது எப்படி வருது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். ஐக்கு பக்கத்துல be verb வரும்போது was அப்படின்னு மாறி வரும். அது ஏன் நான் சொல்றேன். I அடுத்தது he, she, it இந்த மூணுக்குமே was அப்படின்றது தான் வரும் past tenseல நம்ம பேசுறதுக்கு. அதாவது past tenseனா கடந்த காலத்துல நம்ம பேசுறதுக்கு was அப்படின்றத பயன்படுத்துவோம். he அப்படின்னா அவன், she னா அவள், it னா அது. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப I was அப்படின்னு இருக்கும்போது எப்படி வரும். I னா நான், was னா இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தேன், நான் இருந்தேன் அப்படின்னா I was அப்படின்னு நம்ம சொல்லுவோம். He was அப்படின்னா அவன் இருந்தான், அவன் இருந்தான் அப்படின்னா he was அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அவள் இருந்தாள், அவள் இருந்தாள் இத நம்ம she was அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அது இருந்தது, அது இருந்தது அதுக்கு it was அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுக்கு ஏன் was வருது அப்படின்னா இந்த மூணுமே நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர் அப்படின்னா ஒரே ஒரு நபரை குறித்து நம்ம சொல்லும் போதோ இல்ல ஒரு பொருளை குறித்து நம்ம சொல்லும் போதோ அதை சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு was அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்ப I அப்படின்னா நான், நம்மளை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம ஒரே ஒருத்தர் தான், அதுக்கு நம்ம I சொல்லுவோம், அதனால was. ஹீனா ஒருத்தர் தான் சொல்லுவோம், அதே மாதிரி ஷீனாலும் ஒருத்தவங்க தான் சொல்லுவோம், இட்டுனாலும் ஒரே ஒரு பொருளை தான் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இந்த நாளுக்குமே wasன்னு வருது. இதுக்கு அடுத்த மூணான we, they, you இந்த மூணுக்கும் be verb வந்துட்டு past tenseல என்ன மாதிரி வரும் அப்படின்னா were அப்படின்னு வரும். they were, we were, you were அப்படின்னா வரும். ஏன்னா இது இந்த நாலுமே இந்த மூணுமே வந்துட்டு நம்ம plural அப்படின்னு சொல்லுவோம். plural அப்படின்னா ரெண்டு அல்லது நிறைய பேர், 3-4 பேர், எவ்வளவு பேர் இருக்கிறத நம்ம plural அப்படின்னு சொல்லுவோம். இங்க சிங்குலர்னா ஒருத்தரை குறித்து பேசுறது, ப்ளூரல்னா நிறைய பேரை சொல்லும் போது. we அப்படின்னா நாம் அல்லது நாங்கள்னு சொல்லுவோம். வீனா நாம் அல்லது நாங்கள். இப்ப இங்க வரும்போது இங்க வேர் அப்படின்றது வருது இல்ல, அதுக்கு இருந்தோம் அப்படின்னு வரும். இருந்தோம். அடுத்தது they were, they wereனா அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். அதுவே you were அப்படின்னா நீ அல்லது நீங்கள், நீ அல்லது நீங்கள் இருந்தீர்கள். நீ அல்லது நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்றதுக்கு you were அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த மூணையுமே வந்துட்டு நம்ம plural, அதாவது நிறைய பேரை சொல்லும் போது இந்த மூணையும் நம்ம பயன்படுத்துவோம். அதனால were அப்படின்ற ஒரே இதைதான் நம்ம இந்த மூணுக்கும் பயன்படுத்துவோம். அதுவே சிங்குலர் ஒருத்தர் சொல்லும் போது was அப்படின்றத நம்ம சொல்லுவோம்.
இப்ப இத வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம போன வீடியோலயே பி வெர்ப்ஸ நம்ம 3 இடங்கள்ல பயன்படுத்துவோம்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய நிலைமையை குறித்து சொல்றதுக்கு நம்ம இந்த பி வெர்ப் பயன்படுத்துவோம். அப்புறம் வந்துட்டு மனநிலைமையை குறித்து சொல்றதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுத்துவோம். கடைசியா நம்ம இருக்கும் இடம், இருக்கிற இடத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு இந்த பி வெர்ப் நம்ம பயன்படுத்துவோம். இருக்கும் இடம், இந்த 3 இடங்கள்லயும் தான் நம்ம இந்த பி வெர்ப்ஸ பயன்படுத்துவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நிலைமைய நம்ம இருக்கக்கூடிய நிலைமைய கடந்த காலத்துல நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம என்னவாக இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப சப்ஜெக்ட்ல நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். ஆசிரியராக இருந்தேன். இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான்னா ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் முன்னாடி ஒரு டீச்சரா இருந்தேன், இப்ப நான் வந்துட்டு டீச்சரா இல்ல அப்படின்னு சொல்றேன். நான் முன்னாடி ஒரு டீச்சரா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வாஸ் அ டீச்சர். இங்க வாஸ்ன்றதுக்கு வருது, நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வார்த்தையா அது வருது. அடுத்தது ஹீனா அவன் ஒரு மாணவனாக இருந்தா நம்ம சொல்ல வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு மாணவனாக இருந்தான். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இங்க என்ன வரும், இது நம்ம வந்து கடந்த காலத்துல அவன் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா, அவர் மாணவனா இருந்தா அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க he was a student அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he was a student அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது அவள் ஒரு மருத்துவராக இருந்தாள். மருத்துவராக இருந்தாள் அல்லது இருந்தார்கள், நம்ம மரியாதையை கூட சொல்லுவோம். இருந்தாள் அப்படின்னு நம்ம இப்ப இங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she was a doctor. இப்போ அடுத்தது it அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட்னா அது, அப்ப அது என்னிடம் இருந்தது, அது என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? அது என்னிடம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது it was with me அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னிடம் இருந்தது அப்படின்றதுக்கு it was with me அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் சிங்குலர்ஸ்னா, அதாவது ஒரே ஒரு பொருளையோ அல்லது ஒருத்தரையோ குறித்து சொல்றதுக்கு வரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம நிறைய பேர் இருக்கும்போது எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். சோ அவர்கள் அப்படின்றது நிறைய பேர். அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுக்கோங்களேன். அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர்கள் அப்படின்னா தே, அவர்கள் அப்படின்னா தே, இங்கதான் அந்த வார்த்தை வரும். தே ஸ்டூடெண்ட்ஸ். இங்க என்ன வரும் அப்படின்னா வேர் அப்படின்றது வரும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இங்க நம்ம நிறைய பேரை பத்தி சொல்றோம். அவங்க எல்லாரும் மாணவர்களா இருந்தாங்க, இப்ப அவங்க வந்துட்டு எல்லாரும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல.
அதுக்கு they were students, அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள், ஒரு டைம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு they were students அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அடுத்தது வந்துட்டு நாங்கள் மருத்துவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். மருத்துவர்களாக இருந்தோம். இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் அப்படின்னா we were doctors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இந்த வேர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த வேருக்கு பதிலா we are அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். we are doctors, நிறைய பேர் இருக்கிறதால டாக்டர்ஸ், நாங்கள் மருத்துவர்களாக இருந்தோம், we are doctors அப்படின்னு சொல்லிட்டோம்னா we are-னா பிரசன்ட் டென்ஸ் வந்துடும். நாங்க எல்லாரும் இப்ப, அதாவது இப்ப நாங்க மருத்துவர்களா, இப்ப நாங்க டாக்டர்ஸா இருக்கோம் அப்படின்னு சொல்றது. அதுவே நம்ம இங்க வேர் பயன்படுத்தணும்னா, நாங்க எல்லாரும் முன்னாடி டாக்டர்ஸா இருந்தோம், இப்ப எல்லாருமே நாங்க டாக்டர்ஸா இல்ல, நாங்க வேற வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு we were doctors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கடைசியா இருக்கிறது you. youனா நீங்கள், நீ அல்லது நீங்கள். அது நம்ம நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தீர்கள். ஆசிரியர்களாக இருந்தீர்கள். இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, you were teachers அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலத்துல நம்ம என்னவா இருந்தோம், நம்மளுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம கடந்த காலத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய மனநிலைமை கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம். மனநிலைமையில நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் போன வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், போன வாரம் என் பர்த்டே, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I was happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I was happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சந்தோஷமாக இருந்தேன். அடுத்தது அவன் சோகமாக இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் போன வாரம் ரொம்ப சோகமா இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா இருந்தான். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he was sad அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க வாஸ் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இப்ப அவன் இந்த டைம்ல, அதாவது பிரசன்ட் டைம்ல நம்ம வந்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்றது வந்துட்டு இஸ் அப்படின்றது வந்துடும். அதுவே அவன் கடந்த காலத்துல எப்படி இருக்கான்றதுக்கு தான், கடந்த காலத்துல அவன் எப்படி இருந்தான்றதுக்கு தான் வாஸ் அப்படின்றது வரும். he was sad அப்படின்னா அவன் முன்னாடி சோகமாக இருந்தான் அப்படின்னு வரும். இப்ப she அப்படின்றதுக்கு நீங்களே ஒரு ஏதாச்சும் ஒரு மனநிலைமை, அதாவது சந்தோஷமோ சோகமோ துக்கமோ எதுனாலும் நீங்களே வந்துட்டு ஒரு அவள் சோகமாக இருந்தால், அவள் சந்தோஷமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேர்டு கிரியேட் பண்ணி அதுக்கு இங்கிலீஷ்ல நீங்களே வந்துட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. அடுத்ததுக்கு வந்துட்டு இட் அப்படின்றது, அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு பார்க்கலாம். இட்னா அது சந்தோஷமாக இருந்தது, அது சந்தோஷமாக இருந்தது. இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது சந்தோஷமாக இருந்தது அப்படின்றதுக்கு இட் அப்படின்றது வந்துடும். அதுனா இட். இங்க வாஸ் அப்படின்றதுதான் வரும். இட் வாஸ் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் வாஸ் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வரைக்கும் நம்ம இதுல சிங்குலர் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது they, we, you மூணுமே வந்துட்டு ப்ளூரல். அது எப்படி நம்ம மனநிலைமை சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அவர்கள்
சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்க எல்லாரும் போன வாரம் அல்லது போன மாசம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, டூருக்கு போயிருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு அவர்கள் அப்படின்னா they were happy. இங்க இந்த ஹாப்பி, சேட் அல்லது அந்த இது எல்லாமே ஒண்ணுதான் வரும். இங்க மாறுறது இந்த வேர், வாஸ், இந்த ரெண்டு மட்டும்தான் மாறுது. அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸ் என்னது, யூ அண்ட் யூவும் வியுமா, இது ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே கூட நீங்களே ஒரு வேர்டை புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. வி, யூனா நீங்கள், வி அப்படின்னா நாங்கள், நாம் அல்லது நாங்கள், ரெண்டுமே கூட நீங்க பயன்படுத்தி நீங்களே இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நீங்களே கூட ஒரு புதுசா ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்களே இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கே வந்துட்டு ஈஸியா இன்னும் இங்கிலீஷ் உங்களால ஈஸியா பேச முடியும். இப்ப கடைசியா இதுல வந்துட்டு நம்ம இருக்கும் இடத்தை எப்படி நம்ம சொல்றது, இருந்த இடம், அதாவது நம்ம இருந்த இடம், அதுதான் கடந்த காலம்னு நம்ம சொல்லுவோம்ல. இறந்த காலத்துல நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சொல்ல போறோம். இப்ப இறந்த காலத்துல தான் நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, I was dash சென்னை. இங்க இன் வருமா அட்டு வருமா, இத பத்தி நம்ம முன்னாடி வீடியோலயே நல்லா தெளிவா பார்த்தோம். ஒரு பெரிய சிட்டி வருதுன்னா அது எப்பயுமே நம்ம இன் அப்படின்றதான் பயன்படுத்துவோம், அட்டுன்றத பயன்படுத்த மாட்டோம். அட்டுன்றது நம்ம வீட்லயோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இருக்கும்போது நம்ம சொல்றதுதான் அட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க நம்ம சென்னைன்னு ஒரு பெரிய சிட்டியை சொல்லும் போது அங்க நம்ம இன்னன்றதான் பயன்படுத்துவோம். I was in சென்னை, நான் சென்னையில் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது அவன் வீட்டில் இருந்தான். அவன் வீட்டில் இருந்தான். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he was வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ல வரும். he was at home அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he was at home, அவன் வீட்டில் இருந்தான். இங்க அட் வருது, ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிறது நம்ம சொல்றோம். சோ அதனால அட் அப்படின்றது வருது. இப்ப அடுத்தது அவள் பள்ளியில் இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவள் ஸ்கூல்ல இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவள் பள்ளியில் இருந்தாள். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல she was at school. she was at school அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் பள்ளியில் இருந்தாள். இங்க was at, இந்த ரெண்டையும் தான் நம்ம கரெக்டா பேசணும். she was at school, he was at home, I was in சென்னை. இங்க இன் ஏன் வருது, அட் ஏன் வருது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்தது இட். இட்னா அது. அது வீட்டில் இருக்கிறது. அது வீட்டில் இருந்தது. அது வீட்டில் இருந்தது. இருந்ததுன்றது கடந்த காலம், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வீட்டில் இருந்தது அப்படின்றதுக்கு it was at home. it was at home, அது வீட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது
இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிங்குலர், இதெல்லாமே நல்லா புரிஞ்சா. சிங்குலர்னா ஒரு பொருளை, ஒரே ஒருத்தரையோ அல்லது ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு சிங்குலர்னு சொல்லுவோம். அதுக்கு வாஸ். அதுவே அடுத்தது தே. தேனா அவர்கள் பள்ளியில் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவர்கள் பள்ளியில் இருந்தார்கள். இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர்கள் அப்படின்னா தே. தே வேர். வேர் இங்க பள்ளி, அட் ஸ்கூல். they were at school. அவர்கள் பள்ளியில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு they were at school. இப்ப அடுத்ததா இருக்கிறது வீணா நாங்கள் தானே, நாம் அல்லது நாங்கள். இதுக்கு நீங்க ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்க அதை கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல நீங்க அதை டைப் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் படிக்கிறவங்க நீங்க போட்டதையும் அவங்க படிச்சு அவங்களும் அதை கத்துக்குவாங்க. இப்ப கடைசியா இருக்கிறது யூ. யூ மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். யூக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். யூனா நீ அல்லது நீங்கள். நீங்கள் கல்லூரியில் இருந்தீர்கள். கல்லூரியில் இருந்தீர்கள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, you were at college. you were at college அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் மாறலாம். சோ அதனால நம்ம இருக்கும்போது நீங்கள் கல்லூரியில் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்க you were at college அப்படின்னு சொல்றோம். இப்ப அவங்க காலேஜ்ல இல்லாம அவங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி சொல்லணும். ஓகே, இப்ப அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்துல நம்ம நடக்க போறது குறித்து நம்ம எப்படி be verbs வச்சு பேசுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸுக்கும் அதே தான், அதாவது சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட்ஸே தான் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த சப்ஜெக்டோட be verb ஆட் ஆக போகுது. ஆட் ஆனா எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறது ரொம்பவே ஈஸி. ஐனா நான். இங்க ரொம்ப ஈஸி. வில் பி அப்படின்னு வரும். வில் பி அப்படின்னு வரும். நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நான் இருப்பேன். ஐ வில் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஹீக்கும் வில் பி தான். he will be அப்படின்னு சொல்லும்போது அவன் இருப்பான். அவன் இருப்பான். அவன் இருப்பான். she will, sheக்கு பக்கத்துலயும் will be தான் வரும். she will be னா அவள் இருப்பாள். அவள் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவோம். she will be. அடுத்தது it will be. it will be. அது இருக்கும் அப்படின்னு சொல்லல, அதுக்கு it will be அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது இதுக்கும் இது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் போன தடவை பார்க்கும்போது சிங்குலர், அதனால இதுக்கு ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து 3 தே. தேக்கு வந்துட்டு இங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம பேசும்போது தேக்கு பக்கத்துலயும் be verb will be தான் வரும். they will be. தேனா அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருப்பார்கள். இங்க இந்த 7 சப்ஜெக்ட்டுக்குமே will be மட்டும்தான் வரும், மாறி வராது. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசும்போது will beன்றது மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிரசன்ட் டென்ஸ்ல இஸ், ஆம், இஸ், ஆர் இந்த 3ஐயும் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கும்போது என்னென்ன பார்த்தோம், வேர், வாஸ், இந்த 2 மட்டும் தான் நம்ம பயன்படுத்தி பார்த்தோம். இங்க வந்துட்டு நம்ம ஒரே ஒரு இதை தான் பார்க்க போறோம். அதாவது be verbல ஒன்னே ஒன்னு தான் பார்க்க போறோம். will be. they will be. we will be.
we will be அப்படின்னா நாம் அல்லது நாங்கள் இருப்போம். நாம் அல்லது நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு we will be அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா you will be. you will be அப்படின்னா நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் இருப்பீர்கள். இதுக்கு நம்ம you will be அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் வச்சு அதே 3 டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய நிலைமையை சொல்றதுக்கும் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்மளோட இருக்க போற இடத்தையும் நம்ம சொல்றதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம சொல்லுவோம். நான் ஒரு மருத்துவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டு அல்லது 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கண்டிப்பா நான் ஒரு டாக்டர் ஆவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. மருத்துவரா இருப்பேன். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா I will be a doctor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I will be a doctor. நான் ஒரு மருத்துவராக இருப்பேன், நான் ஒரு டாக்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will be a doctor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அவன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிலைமை, நம்மளுடைய நிலைமை எப்படி நம்ம இருப்போம் அல்லது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்மளுடைய நிலைமையை குறித்து நம்ம பேசுறோம். அவன் ஒரு ஆசிரியராக இருப்பான். இருப்பான். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா he will be a doctor. He will be a teacher அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதுவே அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா she will be a teacher அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க நம்ம ஆசிரியராக தான் இருக்கிறோம் அப்படின்றது அவசியம் இல்லை. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் பாக்குறோம். அவங்க ஒருவேளை மருத்துவராக இருப்பாள்னு சொல்லலாம், அல்லது நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன், அல்லது நான் வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு துறைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நம்ம இங்க மாத்திக்கணும். இப்ப அடுத்து இட் அப்படின்னா அது ஒரு நாயாக இருக்கும். அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல it will be a dog. It will be a dog. இப்ப அடுத்தது நம்ம வந்துட்டு they, you, we இந்த மூணுக்குமே நம்ம பார்க்க போறோம். அதுக்குமே நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசும்போது will be அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம். சோ அதுக்கு இப்ப அடுத்து நம்ம வந்துட்டு they, you, we அப்படின்ற இந்த மூணுக்கும் பார்க்க போறோம். தேனா அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சுக்கோங்களேன். அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள். இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா அவர்கள் அப்படின்னா they will be students அப்படின்னு நம்ம சொல்லுவோம். they will be students. அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள். இனிமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு they will be students. இப்ப அடுத்து நாங்கள் மருத்துவர்களாக இருப்போம். மருத்துவர்களாக இருப்போம். இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாங்கெல்லாம் வந்துட்டு
ஒரு இனிமேதான் மருத்துவர்களா இனிமேதான் நாங்க வந்துட்டு டாக்டர்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு we will be தான் வரும். we will be doctors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர் டென்ஸ் பேசுறது ரொம்பவே ஈஸி. இங்க நம்ம will beன்றது மட்டும்தான் ஆட் பண்ண போறோம். மற்றது எல்லாமே சேம் தான். அந்த வாஸ் வேர் அப்படின்ற அந்த இதுக்கு பதிலா will be அப்படின்றத மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா இது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறது. கடைசியா யூனா நீங்கள், ஆசிரியர்களாக இருப்பீர்கள். ஆசிரியர்களாக இருப்பீர்கள். நீங்க எல்லாம் டீச்சர்ஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல you will be teachers. you will be teachers அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆசிரியர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வரைக்கும் நம்ம நம்மளுடைய நிலைமையை குறித்து நம்ம ஃபியூச்சர்ல அதாவது எதிர்காலத்துல நம்ம என்னவா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கும் நம்ம அந்த will be தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பேச போறோம். அதனால ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன் நம்ம வந்துட்டு நான் இனிமே சந்தோஷமா இருப்பேன் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் இனிமே சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா I will be happy. I will be happy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இனிமே சந்தோஷமா இருக்க போறேன், நான் இனிமே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will be happy அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அவன் சோகமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். நமக்கு எதனாலும் பயன்படுத்தலாம். இங்க நான் சோகமாக இருப்பான்றதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அவன் சோகமாக இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா he will be sad அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he will be sad. அவன் சோகமாக இருப்பான். அதுவே அவள் சோகமாக இருப்பாள் அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப அதேதான், அவனுக்கு பதிலா அவள் வந்திருக்கு. சோ she will be sad அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்து இருக்கிறதுனா மத்த நாலுமே வந்துட்டு இட், தே, வி, கடைசியா யூ. இந்த நாலுக்குமே கூட நீங்களே கூட ட்ரை பண்ணுங்க புது வேர்ட்ஸ். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, ஆன்சர் பண்றேன். இப்ப இந்த நாலுக்குமே வந்துட்டு will be தான் நம்ம ஆட் பண்ண போறோம். நீங்க உங்களோட மனநிலைமையை குறித்து, அதாவது சோகமோ சந்தோஷமோ துக்கமோ எதோனாலும் நீங்க இதோட ஆட் பண்ணி நீங்க ஒரு வேர்டை கிரியேட் பண்ணுங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் பேசிட்டு தமிழ்ல இருந்து அதை நீங்க அப்படியே இங்கிலீஷ்க்கு பேசி பாருங்க. சோ அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். இப்ப கடைசியா வந்துட்டு நம்ம இருக்கும் இடம், அதாவது நம்ம இருக்க போற இடம், அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போறேன். நான் சென்னையில் இருப்பேன் அல்லது நான் டெல்லியில் இருப்பேன் எடுத்துக்கோமே. நான் டெல்லியில் இருப்பேன். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா I will be. அதேதான் வரும். I will be in வருமா at வருமா. இங்க நம்ம எப்பயுமே இருக்கும் இடம் பேசும்போது நம்ம இந்த இன் அட்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இங்க டெல்லி அப்படின்னும் போது இது ஒரு சிட்டி. சோ சிட்டின்னு வரும்போது இன் அப்படின்றது வரும். I will be in Delhi. நான் டெல்லியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அவன் வீட்டில் இருப்பான். அவன் வீட்டில் இருப்பான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் வீட்டுல இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு he will be at home அப்படின்னு சொல்லுவோம். he will be at home. இங்க ஏன் at வருதுன்னா
நம்ம வீட சொல்றோம். நம்ம வீடோ காலேஜோ எங்க அந்த மாதிரி வீடு காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் சொல்லும்போது அட்ன்றத சொல்லுவோம். அதுவே பெரிய சிட்டியோ அல்லது பெரிய பெரிய இடங்களை சொல்லும் போது இன் அப்படின்றத சொல்லுவோம். இங்க வில் பி பயன்படுத்திக்கும் போது, ஏன்னா ஃபியூச்சரை பத்தி நம்ம சொல்றோம். அவன் வந்து வீட்டுல இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு போது அவன் இனிமேதான் இருக்க போறான்னு கூட இருக்கலாம். சோ he will be at home அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே அவனுக்கு பதிலா அவள் வீட்டில் இருப்பாள் அப்படின்னு சொல்றதுக்கு she will be at home. she will be at home. அவள் வீட்டில் இருப்பாள். she will be at home. இப்ப அடுத்தது வந்துட்டு இட்னா அது. அது சென்னையில் இருக்கும். ஒரு பொருள் வந்துட்டு அது சென்னையில இருக்கும், அது சென்னையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா it will be in Chennai அப்படின்னு நம்ம சொல்லுவோம். it will be in Chennai. அது இங்க கிடைக்காது, சென்னையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லல. அதுக்கு it will be in Chennai அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேனா அவர்கள். பள்ளியில் இருப்பார்கள். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா அவர்கள்னா they will be at school. பள்ளின்றதுனால they will be at school அப்படின்னு சொல்லுவோம். பள்ளியில் இருப்பார்கள், இனிமே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு they will be at school. இப்ப அடுத்தது நாங்கள் மைதானத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். மைதானத்தில் அல்லது கிரவுண்டில் அப்படின்னு சொல்லல இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னா we will be at. ஏன்னா நம்ம கிரவுண்ட் சொல்றது நம்ம இருக்கிற சுத்தி இடம் தானே. சோ அது ஒன்றும் பெரிய இடம் இல்லை. சோ we will be at ground. பெரிய இடம் அப்படின்னு சொல்லும் போது ஏரியா இதுல சொல்லல. நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த சிட்டியோ அல்லது ஒரு முக்கியமான இடங்கள் சொல்லுவோம்ல, அந்த இடங்களுக்கு மட்டும் நம்ம இன் அப்படின்றத பயன்படுத்தும். மற்ற இடங்களுக்கு எல்லாத்துக்குமே அட் அப்படின்றத பயன்படுத்துவோம். இப்ப கடைசியா யூ. யூனா நீ அல்லது நீங்கள் வந்துட்டு நீங்கள் பள்ளியில் இருப்பீர்கள். நீங்க எல்லாரும் நம்ம நேரத்துல ஸ்கூல்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா யூ வில் பி அட் ஸ்கூல். நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருப்பீங்க, நீங்கள் பள்ளியில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது யூ வில் பி அட் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் இந்த மூணுத்துலயுமே நம்ம எப்படி பி வெர்ப்ஸை பயன்படுத்தி நம்ம பேசணும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வரைக்கும் நம்ம பி வெர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்துட்டோம். பி வெர்ப்ஸை நம்ம எங்கெங்க பயன்படுத்துறோம், பி வெர்ப்ஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பிரசன்ட் டென்ஸ் மூணையுமே நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எங்கெங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.